நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் எலந்தக்குளம் பக்கத்தில் இருக்கோம். அதாவது என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான். அண்ணன் தோட்டத்து உரிமையாளர் பேர் ஜெய் கணேஷ். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தோராயமாக ஒரு 30 அடிக்கு 30க்கு 25, 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் வச்சுருக்காங்க. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த இடத்த பயன்படுத்தி நம்ம இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தென்னை, மா மட்டும்தான் இங்கே தோட்டத்தில் பயிர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு உண்டான சப்போட்டா, எலுமிச்சை, சாத்துக்குடி இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக பழங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு வந்து இந்த இடங்கள் வந்து நல்ல வாய்ப்பாக இருந்தது. இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த மரம் இருக்கு இல்லையா, இப்போ 4 மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு மரம், இந்த மரம், இப்போ இங்கனக்குள்ள ஒரு மரம் இல்லை, மாமரம் ஆக்சுவலாக. ஒரு வேளை இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் கூட அங்கே மரக்கன்று மாமரம் தான் வைக்க போகிறோம். வச்சுக்கிட்டாலும் கூட இந்த 4 மரத்துக்கு, இப்போ இந்த ஒரு மரம் 4 மரத்துக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குழி எடுத்துருக்கோம். நம்ம இயந்திரத்தின் மூலிமா, நம்ம கையில் ஆர்க்கர் மூலிமா எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த பழைய பைப் லைன், மாமரத்துக்கு போடக்கூடிய ட்ரிப் லைன்லேயே பைப் லைன் திரும்ப எடுத்து இதில் போட்டோம். அப்போ என்னென்னா 4 மரத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குழி எடுத்து இங்கே வந்து மரங்கள் வைக்கிறோம். இங்கே ஒரு சில இடங்கள்ல பார்த்திங்க அப்படின்னா மரம் வந்து பெரிய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்ப இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மரம். இங்கே எனக்கு பின்னாடி இருக்கிறதும் இந்த மரமும் பெரிய மரம், இதுவும் பெரிய மரம். அப்போ பெரிய மரத்துக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஸ்பேஸு. ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று கரெக்டாக கவுரு பிடிச்சி நேரெல்லாம் வைக்கல இவங்க. முன்னே வச்சுருந்தது அப்படி நேராக வைக்கலை, முன்ன பின்ன வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் இட வசதி நல்ல வீதியாக இருக்கோ அங்கெல்லாம் சப்போட்டா, எலுமிச்சை, பெரிய நெல்லி இந்த மாதிரியான மரங்களும், எங்கே இடம் கம்மியாக இருக்குதோ அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல இப்போ இங்கனக்குள்ளேயும் நடுவுலேயும் குழி வருது. அப்போ எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த இடங்கள்ல கொய்யா, மாதுளை இந்த மாதிரியான மரங்கள், நமக்கு தேவையான மரங்கள் வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடமே சொல்லலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீதி கம்மி தான். இப்போ என்னதான் இன்னும் ஒரு 10, 15 வருஷமும் பெருசாக வளர்ந்தாலும் கூட பெரிய மரம் ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாட்கள் ஆகும் இந்த மரங்கள் வந்து இங்கே வரைய வர்றதுக்கு. அப்போ இந்த இடங்களில் ஒரு சின்ன மரங்கள் வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த மாதிரியான திட்டமிடல் இங்கே போய்கிட்டு இருக்குது. வரப்போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிம்பர் மரம் ஒரு சில மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா வரப்பு ஒட்டின மனைக்கே இருக்குது. அந்த இடங்களில் டிம்பர் மரம் வராது. அப்போ எங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதோ, இப்போ அந்த சைடு வரப்பு பாருங்களேன், அந்த மரம் பார்த்திங்கன்னா அங்குட்டுக்குள்ளே தள்ளி இருக்குது. இதே மாதிரி 2 பக்கமும் எங்கிட்டு தள்ளி இருக்குதோ அந்த இடங்களில் டிம்பர் மரங்கள் வைக்கிறோம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான மரங்கள் தான், ஒரு 200லேருந்து 300க்குள்ள மரங்கள் தான் எடுத்திருக்கோம். அந்த மரங்களில் இப்போ மாமரங்களுக்குள்ளே தோப்புக்குள்ளேயே வைக்கிறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னா, யாராவது உங்கள் நண்பர்களோ உங்கள் தெரிஞ்சவங்களோ யாராவது தோட்டங்கள்னு வந்து மாந்தோப்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கலாம். அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி இடம் வீதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்போ நம்ம வந்து உள்ள வைக்கலான்றதா ஒரு ஐடியா தான். அப்போ இடம் சும்மா இருக்கிற பதில் இந்த மாதிரி டிம்பர் மரங்கள் வைக்கலாம். நிழல் சார்ந்த பகுதி வெயில் இருக்கும்போது டிம்பர் மரங்களே வச்சுருங்க. நீ பழ மரங்கள் வைக்காமல் கூட டிம்பர் மரங்கள் வச்சிடலாம். இப்போ வெயில் நல்லா முழுமையாக படுது அப்படிங்கும்போது நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் பழ மரங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மரம் இருக்குது, இந்த பக்கம் மரமே இல்லை. அப்போ இல்லாத இடங்களில் மாமரம் வைக்கிறோம். 2க்கு நடுவில் வரக்கூடிய கேப்புகளில் இந்த மாதிரி பழ மரங்கள் வைக்கிறோம். இப்படித்தான் திட்டமிடுறோம். ஏதாவது உங்களோட நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா பகிர்ந்து இந்த மாதிரி யோசனைகள் நீங்கள் சொல்லலாம், சொல்லி நீங்கள் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.